வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன், அத்தியாயம் 35. இத்தனை நாள் இல்லாத அக்கறை சங்கரி அக்காவுக்கு இப்போது வந்துவிட்டதா? எல்லாம் மன்னியின் தந்திரம். சாமதான பேத தண்டம் என்ற எல்லா உபாயங்களையும் கையாள தொடங்கிவிட்டிருக்கிறாள். ஆனால் மங்களா இனி ஒரு பொழுதும் அவளிடம் ஏமாறப் போவதில்லை. பெட்டியை தூக்கி கொண்டு அண்ணன் வீட்டு வாசலில் போய் நிற்பதை விட கல்லை கட்டி கொண்டு கிணற்றில் இறங்கி விடுவது மேல். இமைகளை நினைத்த கண்ணீரை சமாளித்து கொண்டு பொங்கி எழுந்த கோபத்தை அடக்கியபடி அவள் சிந்தித்தாள். சிலையாக உட்கார்ந்து கொண்டு சிந்தித்தாள். தொடர்ந்து அங்கேயே அவள் வேலை செய்து வாழ முடியாதபடி உறவினர்கள் அவளுக்கு இனி தொல்லை கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். அதை தடுக்கும் வழி வேறு எங்கேயாவது போய்விட்டால் எங்கே போவது? லதாவின் வீட்டுக்கு போகலாம். ஆனால் அது முறையாகாதே. கணவனுடன் மகிழ்ச்சியாக வாழும் சிநேகிதியின் வீட்டில் போய் தங்கி அவர்களுடன் ஒட்டி கொண்டு வாழ நினைப்பது தவறு. முன்பு ஒரு தரம் பெங்களூருக்கு போன போது பள்ளி தோழி ஒருத்தி வீட்டில் சில நாட்கள் தங்கி ஊரை சுற்றி பார்த்த ஞாபகம் வந்தது. அவள் வீட்டுக்கு சென்று விருந்தாளியாக சில நாட்கள் தங்கினால் பெங்களூர் வேண்டவே வேண்டாம். ஷைலா தன் கணவனுடன் பெங்களூரில் தான் தங்கியிருக்கிறாள். தற்சமயம் அவள் பிரசவத்திற்கு சென்னை வந்திருக்கிறாள் என்றாலும் அவளது கணவனும் மாமியார் மாமனார் எல்லோரும் இந்திரா நகரில் தான் இருக்கிறார்கள். தப்பி தவறி கடை தெருவில் அவர்கள் கண்களில் பட்டுவிட நேரும். பெங்களூர் வேண்டவே வேண்டாம். ஹைதராபாத்துக்கு போய், ஐயோ அங்கு தானே மஞ்சுளாவின் பூக்ககம் இருக்கிறது, அங்கேயும் போக முடியாது. அக்கா சங்கரியை நினைத்தாலே மதுரை பக்கமே திரும்பி பார்க்க முடியாது. கன்னியாகுமரிக்கு போய் எங்கேயாவது தங்கி கொண்டால், அவளை போன்ற ஒரு பெண் தனியாக ஒரு ஓட்டலில் தங்கினால் பார்ப்பவர்கள் பலவிதமாக எண்ணிக்கொள்வார்களே. யாராவது வீணர்கள் வம்புக்கு இழுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கிலேயே. என்ன செய்வது? மேற்கொண்டு அவள் என்னத்தான் செய்ய முடியும்? எண்ணி எண்ணி கலங்கி போனாள். பட்பல சிந்தித்தபடி வேலையில் நாட்டமின்றி, உணவின் மீது பிடித்தமின்றி, உறக்கமின்றி சில நாட்களை அவள் ஓட்டினாள். அன்று மாலை அவள் அலுவலகத்தில் நின்று புறப்படும் முன் அத்தான் வசந்த் அவளை தொலைபேசியில் அழைத்தான். உன் அண்ணா கிட்ட நேத்திக்கு பேசிட்டு இருந்தேன். சந்தோஷம். மன்னி உன்னை பற்றி வருத்தப்பட்டு கொண்டு அழறா. நீங்கள் ஆறுதல் சொல்கிறது தானே, அதை விட்டுட்டு என்கிட்ட ஏன் சொல்கிறேன்? மங்களா, நீ புத்திசாலி. புரிஞ்சிக்காதது போல பேசாதே. பெரியவா சொல்கிறதை கேளு. நீ உடனே புறப்பட்டு அண்ணா வீட்டுக்கு வந்து தங்கிக்கோ. அப்பத்தான் குடும்ப கௌரவம் பிழைக்கும். மங்களா கோபத்துடன் சிரித்து விட்டாள். என்ன சிரிக்கிறியா? வசந்த் மறுபக்கத்தில் உரத்த குரலில் அதட்டினான். மன்னி அழறாள். ஒரு மாறுதலுக்காக நான் சிரிக்கிறேன், அவ்வளவுதான். ஏழகுடமாக பேசாதே மங்களா. குடும்ப கௌரவத்தை பற்றி கொஞ்சம் நினைச்சுப்பார். ஏற்கனவே செத்து விட்ட கௌரவத்தை இப்போ திடீர்னு நான் தூக்கி வச்சிட முடியுமா? அத்தான் வசந்த், என் விஷயத்திலே உங்கள் தலையை நீட்டி குழப்புற பழக்கத்தை இத்தோடு நிறுத்திக்கிங்க. அப்போத்தான் உங்கள் கௌரவம் பிழைக்கும். பட்டென்று போனை வைத்துவிட்டு புடைய தலைப்பில் முகத்தை துடைத்து கொண்டாள். இப்படி ஒவ்வொருவராக கிளம்பி ஏற்கவே நொந்திருக்கும் அவளை குத்தி குதறுகிறார்களே, என்ன நியாயம்? அவளது உள்ளம் பதைத்தது. கோபத்தை அடக்கி கொண்டு நல்ல வெளியே வந்தாள். சில்லென்று தோட்டத்தில் வீசிய காற்று மனதிற்கு சிறிது இதமாக இருந்தது. தொடர்ந்து சென்னையில் இவள் இருந்தால் விரைவில் பைத்தியக்காரியாகி ரயில் தண்டவாளத்தில் தானே போய் விழும்படி செய்து விடுவார்கள் இந்த உறவினர்கள். அவளை வாழக்கூட விடமாட்டார்கள் அரக்கர்கள். இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்தாக வேண்டும். அதுவும் உடனடியாக செய்தாக வேண்டும். சிந்தித்தபடியே பஸ் நிலையத்திற்கு நடந்தாள். ஹாஸ்டலுக்குள் நுழைந்த போது மனத்தில் ஒரு எண்ணம் பழிச்சிட்டது. நேராக அறைக்கு போகாது தலைவி சியாமலாவை காண ஆஃபீஸ் அறைக்கு விரைந்தாள். தூக்கத்தில் தடுமாறியபடி மங்களா சொன்ன விவரங்களை கேட்டாள் தலைவி. சற்றென்று பதில் சொல்ல முடியாத திகைப்புடன் அவளை பார்த்தாள். ஒரு பெண்ணுக்கு தொடர்கதையாக கஷ்டங்கள் இப்படியா சங்கிலியாக வந்து கொண்டிருக்கும்? அவளுக்கு சிறிது அதிர்ச்சி. அதில் எழுந்த ஒரு ஆழ்ந்த அனுதாபம். என்னால் ஒரு உதவி செய்ய முடியும். என் மூத்த சகோதரி கொஞ்சம் வயதானவர், விதவை, தனியாக நாக்பூரில் ஒரு பெரிய வீட்டில் வசிக்கிறாள். வீட்டு வேலைகளை கவனிக்கவும் சமைக்கவும் ஒரு வேலைக்காரி மட்டும்தான் துணையாக இருக்கிறாள்.
அவளுக்கு ஒரு கடிதம் போட்டு கேட்கிறேன். ஒரு மாத காலம் நீ ஆஃபீஸிலிருந்து லீவ் எடுத்துக்கொண்டு அங்கே போய் தங்கியிரு. புது சூழ்நிலை உன் மனதுக்கு அமைதி தரும். அதற்குள் காசிநாத் குணமடைந்து விட்ட செய்தியும் கிடைக்கும். பிறகு எல்லாம் நன்மையாக முடியும். என் சகோதரி நல்ல வசதியாக வாழ்ந்தவள். நீ கூட இருப்பதே பெரிய பாக்கியம்னு நினைப்பாள். உன்னிடம் இந்த உதவிக்கு எதையும் எதிர்பார்க்க மாட்டாள். நான் சிபார்த்து செய்வதால் உன்னை மகிழ்ச்சியோடு தன் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்வாள். என்ன சொல்ற? மங்களா நன்றி உணர்வில் கரைந்து போனாள். உறவினர்கள் காட்டாத அன்பை கொஞ்ச நாளே பழகிவிட்ட தலைவி காட்டுகிறாளே. உலகில் எல்லோருமே கெட்டவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட அதிசயமான அன்பானவர்களும் பலர் இருக்கத்தான் இருக்கிறார்கள். என்ன பதிலை காணோம்? தலைவி மென்மையாக சிரித்தாள். ரொம்ப நன்றி. தயவு செய்து விரைவாக ஏற்பாடு செய்யுங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். விடை பெற்று கொண்டாள். அறைக்குள் வந்து நாட்காலி மீது சாய்ந்து கொண்டாள். மனம் லேசாகி துன்பத்தின் சுமை குறைந்து விட்டது போன்ற உணர்வில் வருங்காலத்தை பற்றி சிறிது தெம்பு ஏற்பட்டது. உறவினர்கள் எட்ட முடியாத தூரத்தில் அவள் இது சமயம் இருப்பது மிகவும் நல்லது. பின்னர் திரும்பி வந்ததும் வேறு ஒரு அலுவலகத்தில் வேலை தேடிக்கொள்ள முயல வேண்டும். அப்போது லதாவை கேட்டால் கட்டாயம் உதவி செய்வாள். வேலை தேடி கொடுப்பதில் அவள் புலியாச்சே. அவளுக்கு இப்போது ஓரளவு நிம்மதி ஏற்பட்டது. அதை அனுபவிக்கிறவள் போல நிதானமாக குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டாள். கண்ணாடி முன் வெகு நேரம் நின்று மெல்ல தலையை வாரி முடித்து பொற்றிட்டு கொண்டாள். கீழே இறங்கி வந்து சூடான காஃபியை சுவைத்து சாப்பிட்டாள். குளுமையாக காற்று வீசி கொண்டிருந்த தோட்டத்தில் அமைதியான மனத்துடன் வெகு நேரம் உலாவினாள். இரவு சாப்பாட்டை ஒதுக்காது நன்றாகவே சாப்பிட்டாள். நன்றாக தூங்கினாள். அப்பாடா என்ற மனதில் ஏற்பட்ட நிம்மதியில் மறுநாள் காலை அவள் சீக்கிரமாக அலுவலகத்திற்கு திரும்பிவிட்டாள். முதல் வேலையாக தனது வருஷாந்திர லீவை பற்றி ஆராய்ந்து விடுப்பு தாளை பூர்த்தி செய்து தயாராக வைத்து கொண்டாள். மேனேஜர் இல்லாத சமயங்களில் முக்கிய வேலைகள் பற்றி முடிவு செய்து தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு பதஞ்சலியுடையதாக இருந்தது. அவரது வருகையை எதிர்பார்த்த வண்ணம் ஃபைல்களை பார்வையிட்டு கொண்டு காத்திருந்தாள். ஆனால் வெகு நேரமாக்கியும் அன்று பதஞ்சலி வேலைக்கு வரவில்லை. பகல் 12 மணி ஆகிவிட்டது. பதஞ்சலி வந்த பாடில்லை. ஏன்? பதஞ்சலி பெரிய வம்புக்காரர் என்பது பிரசித்தம். ஆனால் வேலைக்கு மட்டம் போடும் ஆசாமி அல்ல. அலுவலகத்திற்கு வந்தால்தான் அவருக்கு பொழுதே ஓடும் என்ற நிலையில் வாழ்கிற மனிதர். அன்று ஏன் வரவில்லை? அவரது உடம்புக்கு ஏதாவது? கவலையுடன் மங்களா ஃபைல் ஏடுகளை திருப்பிக் கொண்டிருந்தாள். ஆஃபீஸ் பையன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஆவல் கலந்த பரபரப்போடு அருகில் வந்தான். இன்னைக்கு பதஞ்சலி ஐயா வரமாட்டார்னு தான் தோணுது. நாளைக்கு கூட வருது நிச்சயமில்லை. தாமோதரன் ஐயா தான் சொன்னார். நமட்டு சிரிப்புடன் எதையோ சொல்ல தவித்து கொண்டு அவள் முன் நின்றான். அவருக்கு உடம்புக்கு முடியாமல் போயிட்டுதா? அதனால் வர முடியலையா? ஏமாற்றத்தை அடக்க முடியாமல் கேட்டுவிட்டாள் மங்களா. சுற்றுமுற்றும் பையன் சிறிது அச்சத்துடன் பார்த்தான். மெல்ல குனிந்து தாழ்ந்த குரலில் சொன்னான். காரணம் வேற. அவர் மூத்த மக வேலைக்கு போய் கொண்டிருந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போய்விட்டது. அது வேலை செய்கிற ஆஃபீஸிலிருந்து ஒரு பையனை இட்டுக்கிட்டு போயிட்டுது. அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ரொம்ப நாளாக சிநேகிதமாம். அது ஊரே தெரிஞ்ச கதை. ஆனால் பதஞ்சலி ஐயாவுக்கு மட்டும் தெரியாது இருந்தது. அதிசயம்தான். ஐயா ரொம்ப ஆடி போய்விட்டார். காய்ச்சல் வந்து விட்டது போல படுத்து விட்டாராம். உனக்கு இதெல்லாம் யார் சொன்னதே? மங்களா சிறிது கோபத்துடன் அதட்டினாள். வயிற்றை பிசைவது போன்ற ஒரு வேதனையில் அவள் துடித்தாள். காசிநாத் போன்ற படித்த பண்பான மனிதனே முடிவில் காதலித்து கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்தவளை கைவிட்டிருக்கும் நிலையில் இந்த சின்ன பெண் உலக அனுபவம் அதிகமில்லாத ஒரு வாலிபனை நம்பிக்கொண்டு புறப்பட்டது தப்பாச்சே. முடிவில் அவளை கைவிட்டு அவன் நகர்ந்து விட்டால் பாவம், அந்த பெண் அவமானத்தில் வெந்து முடிவாளே. பதஞ்சலியின் மகளாக இருந்தால் என்ன, வேறு யாருடைய பெண்ணாக இருந்தால் என்ன, அவளும் தன்னை போல ஒரு பெண் தானே. தனக்குள் எண்ணி கவலைப்பட்டாள். தாமோதர ஐயாவின் சிநேகிதர் பதஞ்சலி ஐயா வசிக்கிற அதே தெருவில் தான் குடியிருக்கிறாராம். நேற்று அவங்க வீட்டிலே ஒரே அமர்க்கலமாம். பதஞ்சலி ஐயா கோபத்திலே கத்தி கூச்சலிட்டு செய்த கலாட்டாவால் தெருவிலே அத்தனை பேருக்கும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுதாம். இப்போ மனுஷன் அவமானப்பட்டு கொண்டு துண்டை தலையில் போட்டுக்கிட்டு வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறாராம். சரி, நீ போய் உன் வேலையை கவனி. எரிந்து விழுந்தாள் மங்களா. வேகமாக ஃபைல் ஏடுகளை புரட்டினாள். ஆனால் அவள் வேலை செய்ய விடாது
மாலினியும் ஷீலாவும் வந்து மேஜையை சூழ்ந்து கொண்டனர். மிஸ் மங்களா, உங்களுக்கு சங்கதி தெரியுமா? பதஞ்சலி சாருடைய பெண் தன் காதலனுடன் வீட்டை விட்டு ஓடிவிட்டாளாம். மாலினி பற்கள் எல்லாம் தெரிய பகபகவென்று சிரித்தாள். மங்களா கோபத்துடன் உதட்டை கடித்து கொண்டாள். நிமிர்ந்து அவளை உறுத்து பார்த்தாள். இந்த மாலினி பதஞ்சலி சாருக்கு ரொம்ப வேண்டியவள் போல் பழகி கொண்டிருந்தவள் பின்னால் எப்படி பேசுகிறாள்? சிலருக்கு நன்றி விசுவாசம் என்பது இவையும் கிடையாது. ஆத்திரத்தில் குமைந்தாள். பதஞ்சலி சார் ரொம்ப கண்டிப்பாக பெண்ணை வளர்ப்பதாக பெருமை பேசுவார். இப்போ என்ன ஆச்சு? ரொம்ப கண்டிப்பாக நடந்து கொண்டால் இப்படி தான் விபரீதங்கள் நேரும். ஊருக்கெல்லாம் உபதேசிக்க தெரிஞ்ச மனுஷனுக்கு தன் வீட்டை கவனித்து நடத்த தெரியலை. உறக்க சிரித்தாள் ஷீலா. இந்த ஷீலாவுக்கு பாவம் பதஞ்சலி ஒரு முறை வருஷ லீவு வாங்கித்தர முன்பிருந்த மேனேஜரிடம் எத்தனை பாடுபட்டார். நேரம் கழித்து வேலைக்கு வந்ததை கவனியாது போல் எத்தனை தடவை மன்னித்து விட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் நன்றி பாராட்டவிட்டாலும் இப்படி அவரை பின்னால் நிந்தித்து அவருக்கு ஏற்பட்டிருக்கும் சரிவை கண்டு கைகொட்டியா சிரிக்கணும். பதஞ்சலியை விட்டு தள்ளுவோம். தவறு செய்து விட்டிருப்பவள் இவர்களைப் போல இன்னொரு பெண். அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை கண்டு இப்படியா மகிழ்வது? பெண்களுக்கு பெண்களே சமூக விரோதிகளாக அமைகிறார்கள் என்று ஆண்கள் விவாதிப்பதில் கொஞ்சம் உண்மை இருக்கிறதே. இவர்கள் எல்லாம் மனித பெண்கள் இல்லை, அரக்கிகள். இத்துடன் நிற்காமல் இந்த 2 பேரும் அலுவலகம் முழுவதும் தம்பட்டம் அடிக்கப் போகிறார்கள். பதஞ்சலி சார் ஊர் வம்பை உழைக்கால் அளந்தார். இப்போ அவர் வீட்டு வம்பை ஊரே அறிய இவர்கள் அளக்கிறார்கள். பதஞ்சலி சாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு எதிர்பார்த்தது போலல்லவா பேசுகிறார்கள். காதுகளை பொத்தி கொண்டு போங்க வம்பிகளா, உங்களுக்கு வேற வேலை இல்லையா என்று கத்த வேண்டும் என்ற ஆத்திரம் அவளுக்கு. எனக்கு வேலை தலைக்கு மேல் கிடக்கு. தயவு செய்து இதையெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். பிறர் வீட்டு வம்பு தும்புகளில் எனக்கு ஈடுபாடு கிடையாது. புரிகிறதா? எழுச்சிலோடு சொன்னாள். சற்றென்று வேறு சில ஃபைல்களை எடுத்து வைத்துக்கொண்டு வேலையை கவனிக்க தொடங்கினாள்.